தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தான் நேர்மையாக செயல்பட்டதற்காக தன் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகள் காவல்துறையாலும் அரசாலும் எடுக்கப்படுவதாக மயிலாடுதுறை டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். முன்னதாக அவர் நடந்து போன வீடியோ பரவலாகிய அந்த நிலையில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கையில் தான் எடுத்த நடவடிக்கைகளுக்கு அஞ்சி அதன் காரணமாக காவல்துறையும் அரசாங்கமும் தன்னை தண்டிப்பதாக இருக்கிறது, தன்னுடைய வாகனம் பறிக்கப்பட்டதிலிருந்து மற்ற இன்ன பிற தொந்தரவுகளும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் குறிப்பிட்டு சொன்னது காஞ்சிபுரத்தில் முன்னாள் எஸ்ஐ அவர்கள் மரணத்தில் மனித உரிமை ஆணையத்தில் வேலை செய்தபோது அந்த விசாரணையை நேர்மையாக நடத்தியதற்காகத்தான் இந்த தண்டனைகளும் இந்த ஓரங்கட்டுதல்களும் நடக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். அதையும் மீறி தான் மயிலாடுதுறையில் மதுவிலக்கில் பொறுப்பேற்ற பிறகு 1500 வழக்குகளும் 700 கைதிகளும் 23 அரசுக்கு புறம்பாக இயங்கி வந்த கடைகளும் அகற்றப்பட்டிருக்கிறது, அதனாலேயே என் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில்தான் 24 மரணங்கள், லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது. அத்தனையும் போலீசாரின் அத்துமீறலால் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனித உரிமை கழகத்தில் ஒரு அத்துமீறல் வழக்கை விசாரித்து அதை நேர்மையாக செய்திருக்கிறேன் சொல்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள், அதன் பின்பும் துன்புறுத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்தி பரவலாக இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. மதுவிலக்கு டிஎஸ்பி குமுறல், நேர்மைக்கு இடமில்லையா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள், வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜாராம் சார், இந்த குறிப்பிட்ட டிஎஸ்பி மதுவிலக்கில் போய் ஜாயின் பண்ணியிருக்கார். ஜாயின் பண்ண மிக குறுகிய நேரத்தில் நிறைய வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் திரும்ப வாங்கப்பட்டிருக்கிறது. அவர் நடந்தே போயிட்டுருக்காரு. இதன் பின்னணிகள் என்ன? அவர் குறிப்பாக சொல்கிறாரு, என்னுடைய வாகனம் என்பது சட்டத்திற்கு புறம்பாக என்னிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான சான்றுகள் என்னிடம் இருக்குதுங்கிறாரு. என்ன சார் காரணம்? ஒரு டிஎஸ்பிகிட்டேருந்து வாகனம் எடுத்து தான் பந்தோபஸ்து கொடுக்கணுமா? அப்படி தான் காவல்துறை இருக்கிறதா? அதாவது நான் பலமுறை உங்களுக்கு பேசுகிறப்போ சொல்லியிருக்கேன், இந்த காவல்துறை பணி எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, குற்றங்களை நடவாமல் தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காகவும் தான் காவல்துறை உருவாக்கப்பட்டதோட நோக்கம். ஆனால் 1991 ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு விஐபி தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு பந்தோபஸ்த், விஐபி பந்தோபஸ்த் அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான பணியாகி போச்சு. இந்த பணிகளை செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. கிட்டத்தட்ட காவல் நிலையத்தில் இருக்கிற 75-80% போலீஸார் பாதுகாப்பு பணியில் தான் இருக்காங்க. அந்த பாதுகாப்பு பணிக்குன்னு இவங்க போனதுனால இப்போ திருச்செந்தூரில் கோயில் திருவிழா லட்சக்கணக்கான கூட்டம் வருது. அந்த பாதுகாப்பு பணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரென்த் எடுத்துருவாங்க. வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அங்கே வந்துடுவாங்க. இந்த பணி முடிஞ்சு அவங்க ஒரு வாரம் அந்த பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க. அதை நான் புரிஞ்சுக்க முடியுது. இல்லை, அதை சொல்லி முடிச்சிடறேன், நான் வரேன், என்னங்கிறத சொல்ல வரேன். அதே மாதிரி விஐபி பந்தோபஸ்த் அப்படிங்கிறது காவலர்கள் பயன்படுத்துறது, அப்போ ஏசியை பயன்படுத்துறது, டிஎஸ்பியை பயன்படுத்துங்கிறது ஒரு பக்கம். வாகனங்கள் இப்போ ஒரு மாவட்ட எஸ்பி, அந்த மாவட்ட எஸ்பி கண்ட்ரோலில் சில வாகனங்கள் கொடுத்துருப்பாங்க. எத்தனை இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, எத்தனை டிஎஸ்பி இருக்காங்க, ஏடிஎஸ்பி இருக்காங்க, எஸ்பிக்கு அந்த மாதிரி வாகனங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த மாவட்டத்துக்கு விஐபி, அதுதான் சொல்ல வரேன், விஐபி விசிட் வராங்க அப்படின்னா அந்த லோக்கல் மினிஸ்டராக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம், யாரோ விஐபி வராங்கன்னா அவங்களுக்கு எஸ்கார்ட் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிலிருந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். விஐபியோட கார் வேகமாக போகும். அதுக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த வாகனம், காவல்துறை வாகனம் நல்ல வாகனமாக இருந்தால் தான் அங்கே போக முடியும். இல்லைன்னா பாதி வழியில் அவங்க போகிற ஸ்பீடுக்கு இவங்க பிக்கப் பண்ணி போக முடியாது. அந்த விஐபி காருக்கு முன்னாடி பைலட்,
பின்னாடி எஸ்கார்ட், அதில் ஒரு 4-5 காவலர்கள் இருப்பாங்க, காவலர் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. ஆக அதுக்கு நிச்சயமாக அந்த விஐபி பந்தோபஸ்துக்கு தேவைப்படும். அந்த சமயத்தில் இருக்க வெஹிக்கிளில் லேட்டஸ்ட் வெஹிக்கிள் எது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கோ அந்த வெஹிக்கிளை வந்து ஃபார் டைம் பீயிங் ஒரு 2 நாள் விஐபி வராங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி எடுப்பாங்க, முடிஞ்சு அவர் போன உடனே திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த சமயத்திலும் கூட ரீப்ளேஸ்மெண்ட் வேற ஒரு வண்டி, ஒரு பழைய வண்டி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அது ஓடுற மாதிரி இருக்கும், சில சமயம் ஓடாத மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அது 2-3 நாளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து வேற வழி கிடையாது இந்த பந்தோபஸ்து அப்படிங்கிற ஒரு கணக்கில். அதே மாதிரி அந்த டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, நான் திருவாரூர் பந்தோபஸ்து போனேன், இன்னொரு ஏதோ ஒரு இடத்துல பட்டுக்கோட்டையா பந்தோபஸ்துக்கு போனேன் அப்படின்னு இருக்காரு. இது நிச்சயமா எல்லா இடத்துல இல்ல, அது அவர் எந்த இடத்துலயும் குறையா சொல்ல சார், நம்ம அதை விவாத பொருளாக்க வேணாம். அவர் வந்து நடந்த விஷயத்த சொல்றப்ப திருச்செந்தூருக்கு போக வேண்டி இருந்தது, அதுக்கப்புறமா மற்ற இடத்துக்கு போனங்கிறத ஒரு விஷயமா தான் சொல்றாரே தவிர அவர் சொல்லல. இல்ல அது ஒரு கஷ்டமான டியூட்டி, நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல சார், அது எனக்கு புரியுது ராஜாராம் சார், எனக்கு புரியுது. நம்ம கான்டெஸ்ட் விட்டு வெளியே போறோம், அதை விட்டு போகல, அதே தான் சொல்றேன். அதாவது கோயம்புத்தூர்ல வெடிகுண்டு வெடிச்சது. அப்போ நான் இன்ஸ்பெக்டர், சோழாவரம் எங்க இருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு சோழாவரம். வெடிகுண்டு வெடிச்சது கோயம்புத்தூர்ல. 3 மாசம் நாங்க இருந்து போய் லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் பந்தோபஸ்துங்கிறது வந்து சார் ராஜாராம் சார் எனக்கு புரிஞ்சது. நீங்க முதல்ல எனக்கு புரிஞ்சது, கஷ்டமான வேலை தான் காவல்துறை வேலைங்கிறது மறுப்பு இல்லை. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, இவர் திருச்செந்தூருக்கு அனுப்பப்படுகிறார், திருப்பி வேற ஒரு ஊருக்கு பந்தோபஸ்துக்கு அனுப்பப்படுகிறார், திருப்பி அவரோட சொந்த இடத்துக்கு மதுவிலக்கில் இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கான வெஹிக்கிள் நீங்க சொன்ன மாதிரி தரப்பட்டிருக்கணும். இல்லை வேற வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் அது ரன்னிங் கண்டிஷனில் அது இருந்திருக்கணும். இல்லை ஓகே, அது தவறுதலாக நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற வெஹிக்கிள் கொடுத்தாங்க, இதான் நடைமுறைங்கிறீங்க. அதற்கு பிறகு அவர் ஒர்க் ஆகலை அப்படின்னு கொண்டு போய் விடுறாரு. ஆனாலும் அதற்கு பிறகும் அவருக்கு எந்த வெஹிக்கிளும் கொடுக்கப்படவில்லைங்கிறது எப்படி கடந்து போக முடியும்? குறிப்பாக அவர் வந்து சொல்கிறது, காரைக்கால் பார்டரில் இருக்கோம், மதுவிலக்குகள் நிறைய வழக்குகளை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு கண்டிப்பாக தேவைப்படும் தானே சார்? அப்ப அந்த வேலைக்கான வாகனங்களையாவது கொடுக்க வேணும் இல்லையா? கஷ்டமான வேலை தான், போலீஸ் வேலையே கஷ்டமான வேலை தான். என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது 11ஆம் தேதி தான் ஒரு வண்டி எடுத்தா எஸ்பி சொல்றாரு, 14ஆம் தேதி அவர் வண்டியை கொடுத்துட்டு தான் சொல்றாரு. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து 12ஆம் தேதி நைட்டோ 13ஆம் தேதி நைட்டோ தான் இவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு இடையில 2-3 நாள் தான். அந்த 2-3 நாள்ல வந்து இவர் ஏன் நடந்து வரணும்? சொந்த வெஹிக்கிள் இல்லையா? இல்லை ஒரு ஆட்டோ பிடிச்சி 50 ரூபா கொடுத்து வர முடியாதா? 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து வாங்குறாரு இல்லையா, வராரு இல்லையா? இவரால் ஏன் வரணும்? அதை எதுக்கு வீடியோ எடுக்கணும்? அதை எதுக்கு போஸ்ட் பண்ணணும்? இப்போ இதெல்லாம் வந்து வேணும்னே பண்ற மாதிரி தெரியுது. நான் எதுக்காக சொல்லலாம், நானும் அதே பதவியில் இருந்தேன். நானும் வந்து மதுவிலக்கு துறையில ஓராண்டுல 32 பேருக்கு முண்டாஸ் போட்டேன். இவர் 5 பேரை தான் போட்டிருக்காரு. இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் தேவையில்லாத 1500 பதிவுகள் பண்ணியிருக்காரு, எஃப்ஐஆர் போட்டிருக்காரு, 700 கைது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கணக்கெடுத்து வரணும்னா அது எத்தனை ஆயிரம் இருக்கும்? இது அதுக்கு பக்கத்துல கம்பேர் பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மதுவிலக்குல வந்து நீங்க டெய்லி வந்து போக போறது இல்லை. லாண்ட் ஆர்டர் டிஎஸ்பி கிட்ட இருக்கக்கூடிய வண்டியை ஏன் எடுக்க மாட்டாங்க? அவங்கள பந்தோபஸ்துக்கு அனுப்ப மாட்டாங்க. பந்தோபஸ்துக்கு இவர் அங்கெல்லாம் போனேன்னு சொன்னார் இல்லையா? அங்க என்ன பார்ப்பாங்கன்னா, யாருக்கு வந்து ஒர்க் லோடு கம்மியா இருக்கோ அவங்கள தான் பந்தோபஸ்துக்கு அனுப்புவாங்க. யாரும் வண்டியை வந்து அதிக அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதுல நல்ல வண்டியை அனுப்புவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காவல்துறையில் உண்டு. காவல்துறைங்கிறது வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் எதுக்காக பயன்படுத்தினாங்க காவல்துறையை? நம்ம இந்தியர்கள் வந்து சுதந்திரம் கேட்டு போராடுறப்போ இவங்களை அடக்கிறதுக்காக தான் அதை மெயினாக பயன்படுத்தினாங்க. அப்போ அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க சட்டத்திட்டங்களை எப்படி கொண்டு வந்தாங்க, துறை ரீதியா எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கீழே இருக்கிறவங்களை எப்படி அடக்கி ஆடுறது, அந்த மாதிரி தான் அந்த சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கும். அதனால ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா, இன்னைக்கும் சொல்றேன், காவல்துறையில பழி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த டிஎஸ்பி சொல்ற இல்லையா, இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா நானும் 35 ஆண்டுகள் பணிபுரிஞ்சு தான் வெளியே வந்திருக்கேன். அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய எல்லா துறையிலையும் இருந்திருக்கேன், எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கேன். கஷ்டங்கள் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கீங்க, உங்களோட கஷ்டங்கள் இருந்தா நீங்க மேலதிகாரிக்கு தெரியப்படுத்தணும். இப்போ நீங்க டிஜி, அது யார் பேர்ல சொல்றீங்க? ஐஜி இன்டெலிஜென்ஸ் பேர்ல சொல்றாரு. அதே மாதிரி ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் பேர்ல சொல்றாரு. அதுக்கு மேல டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நீங்க ரெப்ரசன்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இது தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரவிசங்கர் சார், ராஜாராம் சார் சொல்றாரு, இது காவல்துறையில ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தான், இது ஒன்றும் பெரிய புது பிரச்சனை இல்லை, அவருக்கு மட்டும் வந்துடல அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அதை தாண்டி வந்து கூட சோசியல் மீடியாவில் இன்னைக்கு என்ன பரவலாக பேசப்படுதுன்னா, இங்கே வந்து இந்த ஒயின் ஷாப்பை மூடுறது, இந்த மதுவை தடுப்பதால் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அவர் ஓரங்கட்டப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படியா பார்க்குறீங்க? சோஷியல் மீடியா இல்லை, அவரே அதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். அவரே அந்த இவர்
இல்ல அவர் சொல்றதை தாண்டி கூட மற்றவர்கள் பேசுவது இப்படியாகத்தான் இருக்கு. அவர் டிஎஸ்பி அந்த இவர் வந்து தமிழ்ச்செல்வன் யார் பேச டிஎஸ்பி அவர் பேர் என்ன மறந்து போய் ஸ்டாலின் இருக்காரு எஸ்பி ஸ்டாலின் இவர் இப்போ யாரு பேசினார்ல பேட்டி கொடுத்தாரு டிஎஸ்பி டிஎஸ்பி அதான் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் அதில் சொல்றாரு பாருங்களேன், குனிய குனிய குட்டுக்கிட்டே இருப்பீங்களா, நான் இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறேங்க, என்ன ஆக்ஷன் எடுமோ எடுங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு என்ன தோன்றது, அதாவது ஒரு விரக்தியின் எல்லைக்கே வந்து விட்டாரா. ஆனா ரவிசங்கர் சார் ஒரு சின்ன கேள்வி ராஜாராம் சார் கேட்டது தான், ஒன்றும் இல்லை ஒரு வெஹிக்கிள் கொடுக்கல அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனது மாதிரி அப்படின்னு ராஜாராம் சார் கேட்டதோட சுருக்கம் இல்லை, அதோட சுருக்கம் இதுக்கு போயிட்டு ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற கேள்வியை ராஜாராம் சார் வைக்கிறார். இல்லைங்க, அவர் சொன்ன பேட்டியில ஒரு எக்ஸாம்பிளா இந்த வண்டியும் சொல்லிருக்காரு. திருச்செந்தூர் போனேன், அங்க கேட்டாங்க புரோட்டோகால் பிரகாரம் இந்த வண்டியை கொடுக்க முடியாதுன்னு. அங்கிருந்து அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் திருவாரூர் போனாங்க, திருவாரூர் போனேன், போயிட்டு வந்துட்டு இங்கே வந்தவுடனே வண்டியை கொடுத்தேன், இதை எடுத்துக்கொண்டு வேறு வண்டி கொடுக்குறேன்னாங்க. நான் ட்ரிச்சியில் இருக்கும்பொழுதே வேறு வண்டி கொடுத்தாங்க. முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அந்த வண்டியை ரோடில் யூஸ் பண்ணவே முடியாது, கொள்ளிடம் பிரிட்ஜுக்கிட்ட போகிறச்ச இதுவாகிடுது, நின்று போயிடுத்து வண்டி. இந்த மாதிரி வண்டியை வச்சுட்டு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். எனக்கு என்ன நம்பி என் ஃபேமிலி இருக்குது, அதே விடுங்க, இந்த டிரைவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது, இவ்வளவும் சொல்கிறாரு. இது வந்து வண்டியை பற்றி. ஆனால் வண்டியை பற்றி தான் அப்படின்னு இல்லை, அவர் என்ன சொல்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ் இதில் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு பர்டிகுலர் 2 இது சொல்கிறார். ஒன்று வந்து அந்த இன்ஸ்பெக்டராக ஒரு லேடி இருந்தாங்க, அவங்களுடைய மர்டர் இதில் ஒருத்தரை துன்புறுத்தியிருக்காங்க, அந்த அளவுக்கு டார்ச்சர். ஏற்கனவே இந்த டார்ச்சர் வந்து கஸ்டோடியல் டெத்தும்போம் அந்த இதில் அதை பண்ணிருக்காங்க. அதை தவிர ஒரு எம்டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்த ஒருவர், இது எல்லாத்தையும் பார்த்து நான் வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த சமயத்தில் ஹியூமன் ரைட்ஸில் ரிப்போர்ட் இதில் ஞானசேகரன் ஏதோ ஒரு பேர் சொன்னார், அவர் தான் அந்த ஆஃபீஸர், அவர்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணேன். அதுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் எப்படி இந்த மாதிரி சப்மிட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஓப்பனாக இதெல்லாம் எழுதக்கூடாது அப்படி இப்படி நான் வந்து எந்த அளவுக்கு நேர்மையாக கொடுக்க முடியும். உடனே இவங்க சொன்னாங்க இவர் எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. பட் அந்த ஆஃபீஸர் யாருக்கு நான் சப்மிட் பண்ணணும், அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1 மாதம் அவரும் தாக்கு பிடித்தார், என்னை வேறு எதுக்கு அனுப்பாமல். ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் அதையும் தாண்டி என்னை மயிலாடுதுறைக்கு பண்ணாங்க. அந்த மயிலாடுதுறையில் தான் சொன்னார், இந்த அளவுக்கு நான் வந்து அந்த காரைக்கால் பார்டர் அங்கே வந்து இலிசைட் லிக்வர் அதில் வந்து ரொம்ப இது பண்ணி ஒரு 700 கேஸுக்கு மேலே போட்டு 23 இதெல்லாம் சீல் பண்ணேன். இதில் வந்து என்ன ஆதாயம், என்ன எதுக்காக நான் சீல் பண்ணேன் அப்படி இப்படின்னு, அதுதான் மெயின் இஷ்யூ. அதை கொண்டு வர்றார். அதில் தான் இவங்களுக்கு என் மேலே அப்படி ஒரு இது அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் இங்கே போங்க, இந்த பந்தோபஸ்த் திருச்செந்தூர், இந்த பந்தோபஸ்த் ரவிசங்கர் சார், நம்ம ராஜாராம் சார் சொல்றது ஒன்று ஏற்றுக்கு தான் வேணும். காவல்துறையில் இருக்கவங்க எல்லாரும் எல்லா வேலைக்கும் மாற்றி மாற்றி போடுவாங்க, டிபார்ட்மெண்ட் போடுவாங்க, அது ஒரு சாதாரண விஷயம் தானே சார். இது எதுவும் பெரிய துன்பம் ஏற்படுத்தி விட்டது மாதிரி நம்ம எடுக்க முடியாது இல்லையா? அவர் பந்தோபஸ்துக்கு அனுப்பிச்சதெல்லாம் ஒரு துன்பமாக சொல்லவில்லை, என்னை எடுத்து பந்தோபஸ்த். அதை தவிர சிஎம் இதுக்கு வரும்பொழுது வண்டி எடுத்து இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டி, இவரை பைலட் இதில் அது என்ன பைலட்டு சாருக்கு தெரியும், அந்த மாதிரி பைலட் டியூட்டியில் வேறு என்ன போட்டாங்க எல்லாம் சரி. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் கொண்டு வரச்ச அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு தைரியமாக ஓப்பனும். நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்குறேன் சார், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட், எனக்கு போரும் இந்த உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறேன். என் ரிட்டையர்மெண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதையும் சொல்லியிருக்காரு. என் ரிட்டையர்மெண்ட்டு அப்போது என்ன பிரச்சனை? இவர் சொல்கிறார் டைரக்டாக ஒரு ஏடிஜிபி ஒரு பெரிய பொசிஷன், அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அந்த டேவிட்சன் ஆசீர்வாதமாக என்னமோ அவர் பேரை சொல்கிறார். இன்னொரு இவர் ஐஜி லெவலே யார் அவங்க பேரையும் சொல்கிறார். சொல்லும் பொழுது அவங்க பேரை சொல்லுவதற்கே எனக்கு நான் கூசுகிறதுங்கிறார். ஸோ என்ன நடந்தது உள்ள, இவர் எந்த விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார், என்ன டார்ச்சர் தெரியாது.
இதெல்லாம் இருக்கிறது நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, எந்த அளவுக்கு இந்த விரக்தியின் உச்சிக்கே போய் பேசுகிறாரோ, ஏதோ நமக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட், ஒரு அகோனி அதுக்கு ஒரு உள்ளாக்கப்பட்டிருக்கார். இதையும் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ப்ரெஷர் எல்லாம் இருக்கிறதுனால தான் போலீஸே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதனால தான் இவங்க கைது செய்கிறாங்க இல்லையா, அவங்க மேலெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே கோபத்தை காண்பிக்கிறார்களோ அப்படின்னு என் மனசில் படுறது. ஏன்னால் கண்டிப்பாக போலீஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குங்க டியூட்டியில். எல்லா உத்தியோகத்துலையும் இருக்கும், ஆனால் போலீஸ் உத்தியோகத்தில் 24 hours ஜாபு, 24 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? ஒரு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, பண்டிகை கிடையாது, அதையும் தாண்டி ப்ரெஷர் இருக்குது. அதே ப்ரெஷர் தான் இவருக்கு இப்போது இந்த டிஎஸ்பி அவருக்கு. ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போனால் தான் தெரியும். ஆனால் எஸ்பி மேலோட என்ன சொல் காரை நாங்கள் கொடுத்துட்டோம் இல்லைங்க, என்னை பொறுத்தவரைக்கும் வெஹிக்கிள் இட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம்ங்க. அந்த வெஹிக்கிளில் ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க, நான் நடந்து போகிறேன் இவ்வளோ தூரம் 1 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து, 1 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து போகிறது எல்லாரும் போவாங்க, ஆனால் நான் யூனிஃபார்மே போட்டு கொண்டு போகிறேன். போலீஸ் கான்ஸ்டபிள் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு போவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஆமாம், யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு கான்ஸ்டபிளும் போவாங்க, தவறு இல்லை. ஆனால் ஒரு ஆஃபீஸர் எனக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்குது, இருந்தாலும் வண்டி கொடுக்கவில்லை அப்படிங்கிறார். அந்த சார் சொன்ன மாதிரி இது யார் ஃபோட்டோ எடுத்துங்க என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஒரு ஃபிலிம்ஸி ரீசன் தாங்க. இதனால் இவர் வந்து பேசுகிறான்னு எடுத்துக்க மாட்டேன். இதையும் தாண்டி நடந்திருக்கு. அந்த அளவுக்கு இவருக்கு மென்டல் ஹராஸ்மெண்ட், டார்ச்சர் இருக்குது அப்படின்னு என் மனசில் படுறது. கண்டிப்பாக சார். சார் ரவிசங்கர் சார் ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சுருக்காரு. இந்த வெஹிக்கிளுங்கிறது ஒரு காரணம் தான், ஆனால் அதை தாண்டியும் ஏற்கனவே அவருக்கு ஹராஸ்மெண்ட் இருக்குங்கிறாரு. அதில் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்னாவே விஆர்எஸ் கொடுத்துருக்காரு, பின்பு எஸ்பி கூப்பிட்டு பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்ணதாக அவர் சொல்கிறாரு. அதை தாண்டி அவர் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். எஸ்பி அவர்கள் விரலை காமிச்சு நீங்கள் நேராக நிற்காதீங்க, வளைங்க, இல்லைனா உடைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. இது இந்த விஷயத்துக்கெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. அப்போ சொல்ல கூடிய அல்லது ஆதாரங்கள் கூடிய துன்புறுத்தல்களை தாண்டி உங்களுக்கு தெரியும் போலீஸ்க்கு எப்படிலாம் துன்புறுத்த தெரியும் அப்படின்னு, மன ரீதியாக, உடல் ரீதியாக அல்லது அதிகாரத்தின் மீது கொண்டு அப்படிலாம் இருக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படியான துன்புறுத்தல்கள் அவருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா இவங்க சொன்னது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி சொன்னாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து தான் வெளியேற்றப்பட்டதாக சொன்னார். 5 வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்காரு சார். 3 வருஷம் தான் ஒருத்தர் இடத்துல வேலை பார்க்க முடியும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் யூஎஸ் டிஎஸ்பி ஃபார் 5 years அங்கே இருந்து அவர் வெளியே வந்திருக்கார். ஆனால் பீரியட் முடிஞ்சிச்சு வந்திருக்காரு. அதில் 2 வழக்குகள் சொன்னாங்க. அந்த 2 வழக்குகளை பற்றி, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து காவல்துறையை சேர்ந்த ஒரு டிஎஸ்பி இருப்பாங்க, ஒரு 2 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன். இவங்களோட வேலை என்னென்னா, அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இவங்களுக்கு எந்தவித இதுவும் கிடையாது. அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு வழக்கை எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னா, இல்லை சில வழக்குகளை அவங்களே நேரடியாக எடுத்துக்கிட்டாங்க கூட, இதில் பிரேமா ஃபேசி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லி விசாரணை அதிகாரியாக இருந்திருக்காரு. இருங்க நான் சொல்லிடுறேன். அதை இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இவங்களோட வேலை அதை விசாரித்து இதில் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த சாட்சிகள் இருக்குது, அந்த அளவுக்குலாம் இல்லை, மேலோட்டமாக விசாரித்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, அந்த வழக்கை வந்து அவங்க பட்டியலிட்டு அந்த இதில் சம்மந்தப்பட்ட மனுதாரரும் எதிர் மனுதாரர் 2 பேரையும் வரவழை வச்சு விசாரணை நடக்கும். அது வருஷக்கணக்கில் நடக்கும். கடைசியில் ஒரு பரிந்துரை தீர்ப்பு ஒன்று சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இதில் இவங்க சொன்ன 2 வழக்குகள் என்னென்னா, ஒன்று வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. அதில் வந்து எதிரிகள் வந்து துன்புறுத்தப்பட்டாங்க, அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட அக்யூஸ்ட் அவங்க வந்து துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு விசாரணைக்கு இவர் வந்து விசாரித்து ரிப்போர்ட் கொடுத்ததா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொடுத்ததா சொல்கிறாரு. இன்னொன்று வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பெண் இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரர், அந்த மாவட்ட செயலாளர் லெவலில் உள்ளவர், அவர் வந்து அபகரிக்கிறதுக்காக இந்த அம்மாவை மிரட்டி எழுதி வாங்கினதாலும் அதுக்கு இந்த அம்மா உடன்படாத போது அவங்கள ஆட்களை வச்சு கொலை பண்ணிட்டதாக அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாமீனில் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து போலீஸ் துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி, அதில் இவர் ரிப்போர்ட் கொடுத்தாராம். இவர் கொடுத்த ரிப்போர்ட்டின் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது. இவர் வந்து ஒரு முன் விசாரணை ஒரு இது பண்ணி மேலே சொல்லியிருப்பார், அவ்வளோதான். இதற்காக வந்து இவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய அதிகாரி 2 பேர் பேரை சொன்னாங்க இல்லையா,
அவங்களுக்கு இது நேரடியாக ரிப்போர்ட் போகிறது. அந்த ரிப்போர்ட் என்ன கொடுத்தாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தான் அவர் கொடுக்குறாரு. அந்த இதில் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் என்ன இருந்துன்னு தெரியாது. அதை வச்சு பழிவாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னைக்கு வேலை பார்க்குறாரு. இந்த வழக்கில் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த வழக்கில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணுமே தவிர அதை சொல்லியிருக்காரு அவர் வேலை. அது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சது. அதுக்காக பழிவாங்கிறதுக்கு இப்படி வந்தாங்கன்னு சொல்றது நம்புற மாதிரி இல்லை. ரெண்டாவது அவர் சொல்றாரு, நான் அந்த கஸ்தூரி அவர்களோட வழக்குல இந்த குற்றவாளிகள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காங்க, அதுக்கான அடிப்படை ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் மனித உரிமை ஆணையத்துக்கு கொடுத்தேன். அதை மாற்றி கொடுக்க சொல்லி எனக்கு பிரஷர் வந்தது. அதை நான் மாற்றவில்லை என்பதற்காக மனித உரிமை கமிஷன் மனித உரிமை கமிஷன் கவர்மெண்டோட நேரடி சப்போர்ட்ல இருக்கா, இல்ல கவர்மெண்ட் அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்களா? கவர்மெண்ட்டுக்கு தான் மனித உரிமைகளை பரிந்துரை பண்ணுவாங்க. இது மாதிரி இந்த அதிகாரி தப்பு பண்ணிருக்காரு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இவர் கொடுக்குற ரிப்போர்ட், அங்க உள்ள கொடுக்குற ரிப்போர்ட் எப்படி அரசாங்கத்துக்கு இவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை இது பண்ணி தான் அவர்கள் உத்தரவு பிறப்பிப்பாங்க இல்லையா? உத்தரவு இல்ல. நான் சொல்ல திருப்பி நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஒரு வழக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா மனித உரிமை சார் ராஜாராம் சார், நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. இவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காரோ அதுக்கேத்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்ப இவர் என்ன கொடுத்திருக்காரு, இவர் என்ன கொடுத்திருக்காரு, அதாவது இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு, அததான் சார் அவர் சொல்றாரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. போலீஸ் தவறாக நடந்திருக்காங்க. இந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்ச அந்த ரிப்போர்ட் சார் அததான் சொல்றாரு. அவர் ஏற்கனவே ஒரு விரல உங்களை காட்டுறேன்னா 3 விரல என்ன பார்க்க இருக்கு, அதை முதல்ல வச்சுக்கணும். நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. நான் ரிட்டையர்ட் 10 வருஷம் மேலாச்சு. அவர் எனக்கு விரோதியும் கிடையாது. சுந்தரேசன் எனக்கு நல்லா தெரியும், அவர் எனக்கு விரோதியும் கிடையாது. ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சுதான் நான் பேசுறேன். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க நடந்து போறதை யார் வீடியோ எடுத்தா, அது எப்படி வெளியே வந்தது, ஏன் நீங்க அங்கிருந்து இவ்வளவு தூரம் வர்றதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற உங்களுக்கு 1 கிலோமீட்டர் வர்றதுக்கு ஒரு ஆட்டோவோ, ஒரு டாக்ஸியோ, இல்ல உங்க பைக்கோ, இல்ல உங்க கார் இருக்கும், அதே வர்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? நானும் அயல் பணியில இருந்தேன். அரசு அச்சகம் இருக்கு சென்னையில மின்ட்ல. 3 வருஷம் அங்க அதே மாதிரி அயல் பணியில இருந்தேன். அங்க வெஹிக்கிள் கிடையாது. சொந்த வெஹிக்கிள்ல போவேன், இல்ல நடந்து தான் போவேன், இல்ல ஆட்டோல தான் போவேன். அது நமக்கு அந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது ராஜாராம் சார், பை சாய்ஸ்ங்கிறது வேற, நிர்பந்திக்கப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார், கார்னர் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது வேற சார். நீங்க உங்ககிட்ட இருக்கு ஆனா நான் நடந்து போவேங்கிறது வேற. இப்ப சைலேந்திரபாபு அவர்கள் சைக்கிள்ல போறாரு, அவர் இதற்காக பழிவாங்கப்பட்டு அவருடைய 2 நாளைக்கு வண்டி எடுத்திருக்காங்க. 2 நாளைக்கு வண்டிக்கு பதிலாக நீங்க உங்களுக்கு ஒரு வண்டி கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ண வேண்டாம், அதை நிறுத்தி வச்சுட்டு கூட நீங்க உடனே ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். அதை உடனே ரிட்டர்ன் பண்ணல. அதுக்கப்புறம் 2 நாளா நடந்து போறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வச்சு வீடியோ எடுத்து போட்டு. ரெண்டாவது, இதை மாதிரி இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல உள்ள மெயின் ரூல்ஸ், உங்களுக்கு அதிகாரி மேல குற்றச்சாட்டு இருந்தா அதை படிப்படியா தான் மேலதிகாரி பிரஸ்ல நீங்க ஓபனா பேசக்கூடாது. நடத்தை விதிகளுக்கு எதிரானது. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, என்ன பேச விட மாட்டேங்கிறீங்களா? நீங்க என்ன பேச விடுங்க முதல்ல. நான் என்ன நினைக்கிறேன், அதாவது 60 நாள் அந்த இது சொன்னீங்க இல்லையா, அவரு விஆர்எஸ் கொடுக்குறேன்னு. விஆர்எஸ் கொடுத்தா உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அது தெரிஞ்சுங்க. அதுக்காக சொல்றேன். நடைமுறைகள் என்னன்னா 90 நாள் அவர் ஏன்னா அவர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். ராஜாராம் சார், ஒரே நிமிஷம், அதை அவரே சொல்லி முடிச்சிட்டாரு. நாம கொடுத்தோம், திருப்பி அவர் சமாதானப்படுத்தி நான் திருப்பி கன்டினியூ பண்ணிட்டேன்ட்டாரு. நம்ம அதுக்குள்ள போல. ஆனா அவர் விஆர்எஸ் கொடுத்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல, அதற்கான காரணம் இருக்குல்ல, அதுதான் நம்ம காரணங்கள் சொல்லிருக்காங்க. 10 ரீசன் சொல்லிருக்காங்க. இவர் என்னென்ன பணியில என்னென்ன குற்றச்சாட்டுகள் இவர் பேர்ல இருக்கு, 40,000 ரூபாய் பணம் வாங்கினாரு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதாவது நான் அந்த காவல்துறையில வேலை பார்த்தேன். அதுல எல்லார் பேர்லயும் குற்றச்சாட்டுகள் வரும். அது இவர் பேர்லயும் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இவர் 1 ரூபா கூட நான் வாங்கினது இல்லைன்னு சொன்னார். அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? 1 ரூபா கூட நான் வாங்கல. வாங்கியிருக்காரு. அவர் மேல வாங்கியிருக்காரு. அவர் பேர்ல கேளுங்க. ஒரு 10 குற்றச்சாட்டுகள் இருக்கு. எங்கெங்க வேலை பார்க்கல, எங்க வாங்கினாரு. அது மாதிரி வழக்கு இருக்கிறவருக்கு பாஸ்போர்ட்டுக்கு வெரிஃபிகேஷன்ல வழக்கே இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அது மாதிரி சிடி எல்லாம் பிடிச்சதுல வாங்கியிருக்காரு. மதுவிலக்கு கேஸ்ல வாங்கியிருக்காரு. அப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவ்வளவு குற்றங்கள் இருக்கிற குற்றச்சாட்டுகளை நான் பாருங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கவோ, நான் அதை பத்தி ஒத்துக்கவோ சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன், அவர் செஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, அந்த பிரச்சனைகள் எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் இருக்கு. இதை நீங்க வீடியோ எடுத்து போடுறதோ, டிவியில நீங்க பேசுறதோ, பேட்டி கொடுக்கறதே தவிர்த்துட்டு நீங்க டிஜிபிக்கு போய் நேரடியாக போய் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். ஹோம் செக்ரட்டரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். அதை விட்டு போட்டு அதிகாரிகள் சிலர் பேரை குறிப்பிட்டு உண்மையிலேயே அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் இருக்காங்க, அதே மாதிரி ஐஜி இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க. எனக்கு நான் அவங்கள பார்த்ததும் இல்லை, அவங்ககிட்ட பேசினதும் இல்லை, பணிபுரிஞ்சதும் இல்லை. ஆனா அவங்கள பத்தி நீங்க சொல்லணும்னா சொல்றது தப்பு இல்லை.
எங்கே சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ அது மாதிரி பண்ணணும். அது மாதிரி ஒரு பண்ணங்கிறது தான் எனக்கு வருத்தம். வேற ஒன்றும் அதுக்கு அவர் பேரில் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எஸ்பிட்ட நான் நேரில் போய் பேசினேன், எல்லாருக்கும் தெரியும், தெரிந்த பிறகும் எதுவும் நடக்கல, அதனால தான் நான் மக்கள் முன்னாடி வரேன், இப்படி செய்வது எனக்கு தவறுன்னு தெரியும், அதற்கான தண்டனைகளை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு வேறு வழி இல்லாமல் தானே சார் வந்திருக்காரு. ஏங்க ஒரு டிஎஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எஸ்பி பண்ண முடியாது. நல்லங்க என்ன பாருங்கள், ஒரு எஸ்பி பண்ண முடியாது, ஒரு டிஐஜி பண்ண முடியாது, ஒரு ஐஜி பண்ண முடியாது. டிஜிபிக்கு தான் அந்த பவர். இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பவரே யாருன்னா டிஜிபி தான். இவருக்கு தெரியும், இவருக்கு அந்த குறைகள் இருந்ததுன்னா நேராக போய் சொல்லட்டும், எழுதி கொடுக்கட்டும், மனுவாக எழுதி கொடுக்கட்டும். அதை விட்டு போட்டு நான் எஸ்பி கிட்ட கேட்டேன், எஸ்பி தான் உங்களுக்கு வண்டி கொடுக்கலன்னு சொல்லி அவர் தானே, அவர் மேலே தானே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கடைசியில் வந்து டிஜிபி கிட்ட போய் நேரடியாக முறையிட வேண்டியது தானே, அதுக்கு நீங்கள் புகாராக கொடுக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கீங்களா, ஏன் பயன்படுத்திக்கலங்கிறது என்னோட கருத்தம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேலேயோ, அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பேர்லையோ, இல்லை அவர் கெட்டவர் அப்படிங்கிறதோ நான் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர். ஆனால் அந்த முறைகள் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், மன கஷ்டங்கள் இருக்கலாம், நீங்க துன்புறுத்தப்பட்டிருக்கலாம். அதுக்கு எங்க தொடர்ந்து பேசுவோம். உங்க கேள்வி ரவிசங்கர் சார் வைக்கிறோம் சார். இது மாதிரியான வாய்ப்புகள் இருந்தும் அவர் நேரடியாக மக்கள்கிட்ட வந்து பேசுறதோ, ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேசுறதோ, வீடியோ எடுத்து பேசுறதோ ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை ராஜாராம் சார் கிளப்புறாரு. அதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அது இல்லாமல் ராஜாராம் சார் அவர் சொன்னது வந்து ஒரு பாயிண்ட் வந்து, சார் இவங்க வந்து டைரக்டா டிஜிபி கிட்ட போகலாம் சார். ஏன்னால் எஸ்பியோ ஐஜியோ யாருமே இவரை சஸ்பென்ஷனோ இதுவோ பண்ண முடியாது. டைரக்டா டிஜிபி கிட்ட போகலாமே, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ரவிசங்கர் சார் அந்த பேட்டியிலே அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் இது தெரியும், ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிறதால தான் இங்க வந்தேன்னு சொல்றாரு. இல்ல அதனால அதுதான் அங்கதான் வரேன். இவர் சொன்னார் இல்லையா, இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ஓகே. ஆனால் இவர் சொல்றத வந்து எப்படி இருக்கணும், இவங்க இந்த மாதிரி தான் ப்ரோட்டோகால், இப்படி தான் டிசிப்ளின், இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறார். ஆனால் ஒரு எந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உட்பட்ட ஒரு ஆள் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டார் சார். நான் இனிமேல் டிஜிபிட்ட போய் சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்து அவர் ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையா, அவரே எவ்வளோ நாளைக்கு நான் இந்த மாதிரி கஷ்டப்பட போகிறேன், ஓப்பனாக பிரசிட கூப்பிட்டேன், அவ்வளோதான். இது தவறு இல்லை, அவரே சொல்கிறார். எங்கள் இது பிரகாரம் இது தவறு தான், ஓப்பனாக நான் பேசுறது அவரே ஒத்துக்கிறார், தவறு தான். அதையும் மீறி எனக்கு வேறு வழி தெரியலை, நான் ஓப்பனாக வந்து பேசுகிறேன், இதுக்கு என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுக்கட்டும். அந்த அளவுக்கு விரக்தியின் எல்லைக்கு வந்துட்டார். என்ன நடந்தது, எதனால இவர், ஏன்னா இப்போ நல்ல ரவிசங்கர் சார் முக்கியமான ஒரு கேள்வி. ராஜாராம் சார் சொல்றாரு, அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஒரு விரலை நீங்க வெளியே காமிச்சீங்கன்னா 3 விரல் உங்களை நோக்கியே இருக்குங்கிறாரு. இப்ப அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா இப்ப சமீபத்துல ஒரு சில பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அப்ப தவறு அவர் மேல வச்சுக்கினே எப்படி வெளியே சொல்லுவார் சார்? தவறு இருக்கு. நானும் அவருடைய இதெல்லாம் பார்த்தேன். அதாவது வள்ளியூருங்கிற பிளேஸ்ல என்ன பண்ணாரு, அந்த பாஸ்போர்ட் வரும்போது அவங்க மேல பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் மறைத்து பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணார். ஒரு இதில் வந்து பெண்ணுக்கு வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் வாங்கி மாற்றி மெசேஜெலாம் அனுப்பிச்சு, இந்த மாதிரி நிறைய இதில் வந்து அந்த 3000 ரூபாய் மாதம் வாங்கிட்டு அந்த இலிசிட் லிக்கர்லாம் இது பண்ண விட்டார். இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதெல்லாம் பொதுவாகவே போலீஸுன்னு சொல்ல எல்லா இதுலேயும் இருக்குது. அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாத வரைக்கும் நல்லவன் தான், அவ்வளோதான். இப்போ இது வந்த உடனே இப்போ இது ஆயிடுது. எப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறச்சு, நீங்கள் எப்படி மனித உரிமை ஆணையத்துக்கு அவரையே அனுப்பிச்சிங்க? உங்களுக்கு இது இன்றைக்கி தான் தெரியறதா இவர் மேலே இருக்கிற இதெல்லாம்? முன்னாடியே தெரியும் இல்லையா, முன்னாடியே இவர் மேலே இவ்வளோ இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி ஆஃபீஸரை ஏன் மனித உரிமை ஆணையம் அந்த இதில் ஏன் போஸ்ட் பண்ணீங்க? இந்த கொஸ்டின் வருது இல்லையா? அதனால் இவருக்கே தெரியுங்க இந்த மாதிரி நிறைய நம்ம மேலே குற்றம் இருக்குது, இதெல்லாம் தெரியும். இதையும் தாண்டி இன்னைக்கு அவருக்கு நல்லா தெரியும், எப்போ ப்ரெஸ்ஸுக்கு ஓப்பனாக பேசிவிட்டோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக ரிட்டையர்மெண்ட்டும் கிடைக்காது, லாஸ்ட் டே சஸ்பென்ஷன் வரப்போகிறது, எனக்கு பென்ஷன் அதுக்குது பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காம போகும், ஆர் வருஷக்கணக்கில் நான் போராட வேண்டியிருக்கும். இது எல்லாமே தெரியும். இதையும் தாண்டி அவர் வந்து ஓப்பனாக சொல்கிறார் அப்படின்னா இதுக்கு மேலே தட் மீன் எங்கெல்லாமோ போய் ஒரு பேச்சு இருக்கார், இவருக்கு அந்த சப்போர்ட்டு கிடைக்கவில்லை. இவரே ஒரு பேட்டியில் சொல்கிறார், சார் எக்காரணம் கொண்டுன்னு தெரியாது, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது அப்படிலாம் சொன்னார். அதனால் அந்த அளவுக்கு விரக்தியின் உச்சத்துக்கு வந்திருக்கார். அதனுடைய அந்த இதுதான் அதனுடைய தாக்கம் தான் இது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். கண்டிப்பாக சார். சார் ராஜாராம் சார் 2 நிமிடத்தில் உங்களோட பதில் வேணும். 2 கேள்வி, 2 ரவிசங்கர் சார் கேட்டது. இவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்க,
அப்போ தெரிஞ்சு எப்படி நீங்கள் மனித உரிமை ஆணையத்தில் விசாரணை அதிகாரியாக போடுறீங்க? ஒரு மதுவிலக்கு அந்த பிரிவில் ஏன் டிஎஸ்பியாக போடுறீங்க, ஏன் தொடர்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்கார். இன்னொரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக நான் கருதுகிறேன். என்னென்னா, இந்த பேட்டிக்கு பிறகு அவருக்கு ஏற்பட போகிற நடவடிக்கைகள் என்னன்னு ஒரு டிஎஸ்பியாக நல்லா தெரியும். அத்தனையும் தெரிந்திருந்த பிறகும் அவர் நேரடியாக வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசுகிறாருன்னா, அப்போ அந்த இழப்புகளுக்கு அவர் தயாராக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அத்தனை பாதிக்கப்பட்ட பிறகு தான் ஓப்பன் அப் ஆகிருப்பார். நம்ம கண்மூடித்தனமாக சொல்லிட முடியாது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டாகணும். போஸ்டிங் போட்டு விஆரில் ரொம்ப நாள் வைக்க முடியாது. எந்த இடத்துல வேகன்சி இருக்கோ அந்த இடத்துல போஸ்டிங் போடுவாங்க. ரெண்டாவது அவரோட தகுதி என்ன, இவரோட பின் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் அவருக்கு போஸ்டிங் போடுவாங்க. அதுக்காக தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுத்து டிபார்ட்மெண்ட் மூலமாக எடுக்குங்கிறது வேற விஷயம். இவர் தப்பு பண்ணாரா இல்லையாருங்கிறத பற்றி இப்போ நம்ம பேசவே இல்லை. இப்போ அவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க தான் 10க்கு மேற்பட்ட அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்க தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். நீங்க தான் பாத்தீங்க. சொல்லப்போனா நீங்க தான் எனக்கு அனுப்பிச்சீங்க. அப்ப இருக்கு சார், இருக்கிற விஷயத்த சொல்றேன். அப்ப அப்படி இருக்கிறப்ப ஏன் அவருக்கு மனித உரிமை ஆணையத்துல விசாரணை அதிகாரியா கொடுக்குறாங்க? ஏற்கனவே அதை விசாரிக்கிறது எதுக்குன்னா, போலீஸ் பண்ற தப்ப விசாரிக்கதான். அதுக்கே ஒரு தப்பான அதிகாரியை போட்டு விசாரிச்சீங்கன்னா அப்ப ஒட்டுமொத்த காவல்துறை மேலேயே கேள்வி வருதே சார். நீங்க ஒழுங்கான ஆபீசரை போடாம நீங்க உங்களே விசாரிச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க கேட்டதுக்கு சரியான பதில் சொல்றேன். விசாரணை முதல் விசாரணை தான் இவர் பண்றாரு. முடிவு இவர் பண்ணல. சார்ஜ் ஷீட் இவர் போடல. இப்போ காவல் நிலையத்துல ஒரு வழக்கு வருதுன்னு வைங்க, அதுல வந்து சார்ஜ் ஷீட் போடக்கூடிய அதிகாரம் விசாரணை அதிகாரிக்கு உண்டு. ஆனா இங்க வந்து விசாரணை அதிகாரிங்கிறவர் முதல் கட்ட விசாரணை, அது மேலோட்டமா, அதாவது நான் சொல்லல அதுக்கு போடுறதுக்காக அதுக்கு ஏன்னா அது புரிஞ்சிச்சு. கண்டிப்பா அந்த கேள்வி வச்சே ஆகணும். முதல் கட்ட விசாரணையிலேயே இதற்கான முகாந்திரம் இல்லைன்னா மொத்தம் முடிஞ்சு போச்சு சார். அப்ப அங்கதானே முக்கியம். ஒரு விசாரணை நடந்து பாதியில ஒரு அதிகாரி மாத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. சொல்ல வர விஷயம் வந்து இவர் தவறான கருத்து கொடுத்திருக்கலாம் ரிப்போர்ட்டா. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை எங்க வந்திருக்குன்னா, அவர் சொல்றதெல்லாம் வேதம் அல்ல, இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னே வச்சுக்குவோம். ஆனா இவர் கொடுத்த ரிப்போர்ட்ல ஏதோ தவறு இருக்க போய் தான் அந்த பிரச்சனை உருவாயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுங்க. இவர் 2 கேஸ் சொன்னார் இல்லையா, அந்த 2 வழக்குலையும் இவர் ஏதோ தவறான ரிப்போர்ட் கொடுத்தனால தான் அங்க வந்து ஒரு பிரச்சனையே உருவாயிருக்கு. ரெண்டாவது வந்து அங்க இருந்து வெளியே அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரு. 5 வருஷம் கழிச்சு தான் வெளியே அனுப்பப்பட்டிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்ன சொல்றேன், அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவருக்கு வந்து அந்த பாதிப்புக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு வழிமுறைகள் இருக்கு. டிஜிபியை பார்த்தது வரைக்கும் அவர் சொன்னாரா இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? டிஜிபிக்கு நாங்கள் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்தேன், நேரடியாக கொடுத்தேன், பார்க்க போனேன், பார்க்க முடியல, நான் எழுதி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன், அவர் நடவடிக்கை எடுக்கல. ஹோம் செக்ரட்டரி கொடுத்தேன், அவர் நடவடிக்கை எடுக்கல. சிஎம் பார்த்து கொடுத்தேன், சிஎம் செல்ல கொடுத்தேன். இது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரா? எதுவும் பண்ண மாதிரி அவர் சொல்லலை. அவர் சொன்னதுல இருந்து எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஒரு அதிகாரி, அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதை விட்டு போட்டு பிரஸ் கிட்ட போய் பேசணும்னா அது ஒரு யாருனாலும் பேசலாம். ஆனா அதுக்கு நம்ம ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. யூனிஃபார்ம் போட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணும். அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு சார். அவர் நடந்து போற வீடியோ வைரல் ஆகுது, அதை குறித்து எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அப்ப அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். எடுக்கப்பட்டது, யாரால் எடுக்கப்பட்டது, ஏன் எடுக்கப்பட்டது, எப்படி வெளியிடுறது, இதெல்லாம் முதல்ல விசாரிக்கணும். அப்புறம் வந்து இவர் பேட்டி கொடுக்குறாரு இல்லையா, இவரை பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் மேல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேட்டி கொடுக்கணும். இப்ப நான் கூட சர்வீஸ்ல இருக்கையில நிறைய கேஸ் மேலதிகாரி கமிஷனர் வந்து கூப்பிட்டு நீங்க பேட்டி கொடுங்கன்னு சொன்னாதான் கொடுக்க முடியும். ராஜாராம் சார் அவர் பேட்டி கொடுக்கறதுக்கு அவர் பொறுப்பு ஏத்துக்கிறார். ஆனா வீடியோ அவர் எடுக்கப்படல, வேற யாரோ எடுத்து அவருக்கு வேண்டப்பட்டவங்க எடுத்து போட்டுருக்காங்க. யாரோ காவல்துறையில விசாரணை இல்லாமல் முன்முடிவுக்கு வர முடியாது. யாரு விசாரிக்க வேண்டியது காவல்துறை தானே தவிர ஏன் வீடியோ எடுத்தாங்க, எத்தனை ஆங்கிள் எடுத்தாங்க, ஏன் அதற்கு அவரே குற்றவாளி ஆக்கப்படுவது அப்ப இந்த வாக்கியங்கள்லே தெரியுதே சார் அவர் கார்னர் படப்படுகிறாருன்னு. யாரோ எடுத்தாங்க, விசாரிக்கவே இல்ல, அதுக்குள்ள அவர் தான் காரணம். என்ன சொல்லணும் எனக்கே தெரியாது, யாரோ எடுத்தாங்க. அவர் அதுதான் சார் சொல்லியிருக்காரு. என்ன யாரோ எடுத்து அந்த வீடியோ பரவல் ஆகிட்டு இருக்கு. யூனிஃபார்ம் போட அதிகாரி ஒருத்தர் பக்கத்துல இருந்து வீடியோ எடுக்கல, அது தெரியாதா? இல்ல எடுத்திருக்காங்க, இந்த ஆங்கிள் எடுக்கிறாங்க, அந்த ஆங்கிள் எடுக்கிறாங்க, இதெல்லாம் தெரியாதா? அதே மாதிரி ஆபீஸ்ல வந்து ஏசி போட்டிருக்கா சொல்றாங்க. அந்த ஏசி போட்டது வந்து யார்கிட்ட வாங்க, ஒரு எஸ்ஐ வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்றாரு. இவர் சொல்ற காரணங்கள்லாம் ஒரு சரியான காரணங்கள் மாதிரி தெரியல. ஏன்னா நான் அந்த டிபார்ட்மெண்ட் 35 வருஷம் வேலை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுனால சொல்றேன். இல்ல கடைசி கேள்வியை மட்டும் வச்சிடறேன், சுருக்கமான உங்க பதில் வச்சிருங்க. இத்தனை நடவடிக்கைகள் இதற்கு பிறகு பாயும் அப்படின்ற மாதிரி சங்க சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அவ்வளோ இருந்தும் அவர் வெளியே வந்து பேசுறாருன்னா அதுல உண்மை இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்ப முடியாது, எல்லாம் விசாரிச்சாதான் உண்மை தெரிய வரும். என்ன பின்னணியில பேசுறாரு, இவருக்கு அரசியல் எதுவும் பின்னணி இருக்கா? ஏன்னா இவருக்கு ஆதரவா சில அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க. அப்போ இவங்க வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா,
இதை வச்சு பேர் வாங்கி நம்ம எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆகலாம்னு நினைக்கிறாரா? சார், எந்த பிரச்சனையா இல்ல, என்னங்க எந்த தெரியல. பிரச்சனையா இருந்தாலும் ஏதாவது அரசியல் கட்சி ஆதரவா பேசும், குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆதரவா தான் பேசும். இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ ஃபினிக்ஸ் கேஸ்லயா இருந்தாலும் சரி, எந்த கேஸ்லயா இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி அதை எடுத்து பேச தான் அதுல போகுது. கொலைங்க. இல்ல, எதுவா இது 2 நாள் இருந்தாலும் வண்டியை போகுறது அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு எதுவா கேளுங்க. நீங்க சொல்றது வந்து ராஜாராம் சார், ஒரு 10 ரூபா பிக் பாக்கெட்னா கூட ஏதாவது ஒரு கட்சி அதற்கு தவறு நிகழ்ந்திருந்தா மக்களுக்கு நியாயத்தை பேசணும் அப்படிங்கிறதா பேசுவாங்க. அதற்காகவே நீங்க ஒரு அரசியல் சாயம் பூசிட முடியுமா? அதுல உண்மையே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட இறுதியான கருத்து. நீங்க பார்க்க தானே போறோம். இப்போ அவர் இடத்துல அவர் என்ன ஆக போறாரு, அவர் வெளியே வர போறாரா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க போய் ஜாயின் பண்ண போறாரு, எந்த இதுல பண்ண போறாருங்கிறது அவரோட இதுல இருந்தே தெரியதான் போகுது. நமக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காவல்துறையில பணிபுரியுங்க. இன்னைக்கு என்னைக்கு கடைசி நாள் இருக்கிற வரைக்கும் அதுல என்ன சட்டத்திட்டங்களோ அதை நீங்க அதன்படி நீங்க நடங்க. உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் மேலதிகாரிக்கு தெரியப்படுதுங்க. இப்போ நீங்கள் பேட்டியில் சொல்லலாம், டிஜிபிகிட்ட நான் புகார் கொடுத்தேன் பாருங்க, அந்த காப்பி எத்தனை தேதி கொடுத்துருக்கேன், என் பேரில் நடவடிக்கை இதில் பேரில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லலாம். அதில் நியாயம் இருக்குது. அதை விட்டு போட்டு வண்டியை 2 நாள் எடுத்ததுக்கு போய் இந்த மாதிரி வந்து அது பண்ணுறது என்னமோ எனக்கு சரியா படலை. நன்றி சார். ரவிசங்கர் சார், உங்களோட இறுதியான கருத்து. இப்போ இந்த பேட்டிக்கு பிறகாக, இந்த பிரச்சனைக்கு பிறகாக அரசியல் காரணங்கள் இருக்கலாம், அல்ல வேறு எதுவும் காரணங்கள் இருக்கலாம், பின்புலங்கள் ஆராயப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும், அப்படி நிறைய விஷயத்த சொல்றாரு. நீங்க இதை எப்படியா பாக்குறீங்க? நேர்மைக்கு எதிராக விடுக்கப்பட்ட சவால் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா, இல்லை வேற எதுவும் காரணங்கள் இருக்கிறதா? இல்லைங்க, எனக்கு மேலிருந்து வாரியாக பார்க்கும்போது அரசியல் காரணம், அரசியல் பின்பலத்து அதை கொண்டு தான் இது நடந்திருக்கு. இவர் வந்து ஜாபை சீக்கிரமே ரிசைன் பண்ணிவிட்டு வேற ஒரு கட்சிக்கு போகலாம், எம்எல்ஏ ஆகலாம். இல்லை சார், எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலை. இவர் வந்து அந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார், விரக்தி அடைந்திருக்கார். அதனால என்ன வேணாலும் வரட்டுங்க, பார்க்கலாங்க, எனக்கு இந்த ஜாபே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி தான் விஆர்எஸ்ன்னு கொடுக்குறார். அதே இப்போ இவர் சொன்ன மாதிரி 90 நாள் ஆகலாங்கிறார். ஓகே, இல்ல, காவல்துறையில நிறைய நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது மாதிரி நேர்மையா இருக்க அதிகாரிகள் பழிவாங்கப்படுகிறாருன்னா இப்ப நேர்மையானவர்களுக்கு காவல்துறையில் இடம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்மளோட டாபிக். எல்லா நேர்மையா இருக்க அதிகாரி எல்லாருமே பழிவாங்கப்படவில்லை, சிலருக்கு பழிவாங்கப்படலாம். இவர் சொன்ன இது காரணத்தை பார்க்கும்பொழுது இந்த வெஹிக்கிளை பிடுங்கி விட்டார்கள் அதனால இவர் இல்லை சார், கிடையாது. வெஹிக்கிள்ங்கிறது ஒரு சின்ன விஷயம். அதையும் தாண்டி வரும்பொழுது பர்சனலாக இவர் அஃபெக்ட் ஆகிருக்கார். என்ன அஃபெக்ட் ஆகிருக்கார், எதனால் அஃபெக்ட் ஆகிருக்கார், அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.